என்ன மாதிரி ட்விஸ்ட், எவ்வளவு சர்ப்ரைசஸோட ரொம்ப தரமான ஒரு படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி ஈவினிங் அவங்க பொண்ணை கூப்பிடலான்னு அதே பள்ளிக்கு போனா அங்க அவங்க பொண்ணை காணும். உள்ள டீச்சர்ஸ் கிட்ட விசாரிச்சா சரஸ்வதி அப்படின்ற நேம்ல எங்க பள்ளியில உங்க பொண்ணு படிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாம் ஹீரோயினுக்கு ஷாக் மேல ஷாக்கா இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது, இதுல காத்திருக்கிற அதிர்ச்சியான ட்விஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்றதுதான். அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் பல ட்விஸ்டுகளோட இந்த கதை நகரம். இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்காகவே வரலட்சுமியை நம்ம பாராட்டி ஆகணுங்க. இது ஒரு அண்டர்ரேட்டடான மூவி. இப்போ ஓடிடில தெலுங்குல அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுடைய பேரு லட்சுமி. அவங்களுக்கு ரொம்ப அன்பான ஒரு மகள் இருப்பாங்க. அவங்க பேரு சரஸ்வதி. நம்ம ஹீரோயினுக்கு கணவர் இல்லைங்க. கணவரை பிரிஞ்சு வந்திருப்பாங்க. தான் பொண்ணதான் உலகம் அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணுடைய பிறந்த நாளுங்க. அந்த பிறந்த நாளுக்கும் பொண்ணுக்கு கேக்கெல்லாம் வெட்டிட்டு அப்படியே பொண்ணோட ரொம்ப ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு கிடைக்காத எல்லா விஷயமும் தான் பொண்ணுக்கு கிடைக்கணும். பொண்ணு எப்படின்னா ஒரு சிங்கிள் மதரா இருந்து வளர்த்தரணும் அப்படின்ற மாதிரிதான் ஹீரோயின் ஆசைப்படுவாங்க. அவங்கள பள்ளிக்கூடத்துக்கோ இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு இப்போ அவங்களுடைய டூ வீலர்லயே வந்து அவங்க பொண்ணையும் பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையும் டிராப் பண்றாங்க. அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால ஊரே அங்க கொஞ்சம் கோலாகலமா தாங்க இருக்கு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா தான் வேலை பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்டுமே ஊசி போடுறதுக்கு பயங்கரமா பயப்பட அங்க வேற நர்ஸ் வருவாங்க. அவங்க கிட்டயும் ஏமா நீ ஊசியெல்லாம் குத்தாத, நீ குத்துனாலே வலிக்குது அப்படின்ற மாதிரியும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப அந்த சண்டையின் போது நம்ம ஹீரோயின் வந்துதான் அங்க ஊசி போடுறாங்க. அது அந்த பேஷண்ட்டுக்கு வலியே தெரியாம இருக்குங்க. இப்படி ஒரு நர்ஸ் தான் தேவை அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினை பாராட்ட அதெல்லாம் மத்தவங்களுக்கு பொறாமையா இருக்கு. இப்ப ஹீரோயினும் சாயங்காலம் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா அந்த பள்ளியில இருக்கிற தான் பொண்ணை கூப்பிடலான்னு வராங்க. நேரம் ஒரு 5 மணி ஆகுது. இன்னும் பொண்ணு பள்ளியில இருந்து வெளியே வந்த பாடு இல்ல. சரி ஓகே நம்மளே உள்ள போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் உள்ள வராங்க. அப்படியே தேடுறாங்க. அங்க ஹீரோயினை பாக்குற ஒரு டீச்சருமே யாருக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, என் பொண்ணு தேடி வந்திருக்கேன், அவளை வீட்டுக்கு கூட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க பொண்ணு என்ன கிளாஸ்னு கேட்கும் போதோ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 7th B அப்படின்னு சொல்றாங்க. பேரு சரஸ்வதினு சொல்றாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த டீச்சர் 7th B இருந்து சரஸ்வதி அப்படின்ற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர, என்ன மேடம் இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க, இது என்னோட பொண்ணு இல்லையே, என் பொண்ணு வேற மாதிரி இருப்பான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, என்ன மேடம் சொல்றீங்க, அந்த கிளாஸ்ல படிக்கிற ஒரே சரஸ்வதி இவ மட்டும்தான், இவன் பொண்ணு இல்லனா வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்க, என்ன மேடம் காலையில தான் என் பொண்ணை வந்து இங்க டிராப் பண்ணிட்டு போனேன், டெய்லி ஸ்கூலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா, என் பொண்ணு அந்த 7th B படிக்கவே இல்லைன்னு சொன்னா எப்படி, வாட்ச்மேனை கூட கேட்டு பாருங்க, நான் காலையில வந்து டிராப் பண்ணிட்டு தான் போனன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ அங்க இருந்து வேகமா அந்த கிளாஸ் நோக்கியும் நடக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால எல்லா பசங்களும் அங்க வீட்டுக்கு போயிருக்க ஹீரோயின் பயங்கரமா கத்தி கலாட்டா பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு HOD வந்து நிக்கிறாங்க. என்னமா இங்க என்ன பிரச்சனை, பள்ளியில வந்து எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, சரஸ்வதினு என் பொண்ணு இங்கதான் 7th B படிக்கிறா, ஆனா திடீர்னு காணாம போயிட்டான்னு சொல்றீங்க. 7th B ஏமா அப்படி ஒரு பொண்ணு இங்க படிக்கவே இல்லமா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த இடத்துல கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இன்ஸ்பெக்டர் வராருங்க. என்ன பிரச்சனை மேடம்? சார் நான் டெய்லி மார்னிங் வந்து இங்கதான் என் பொண்ணை டிராப் பண்ணிட்டு போறேன், அவ இங்கதான் 7th B படிக்கிறா, பேரு சரஸ்வதி, ஆனா இன்னைக்கு அவளை கூப்பிட வரும்போதோ இங்க அவளை காணோம். டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா இங்க அவ படிக்கவே இல்ல, அப்படி ஒரு ஸ்டூடெண்டே இல்லன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு சார், எப்படின்னா அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க, என்னமா இப்படி ஒரு கேஸ சொல்றீங்க, டீச்சர்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க சார், அவங்க சொல்றதெல்லாம் பொய் சார், அப்படி ஒரு ஸ்டூடெண்டே இங்க இல்ல சார், என்ன ரொம்ப குழப்புதே, சரி இங்க இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் எடுங்க, அதை வச்சு கண்டுபிடிப்போம்னு சொல்ல, ஆனா அங்க HODயும் இங்க CCTV கேமரா எல்லாம் போயிடுச்சு சார், ரிப்பேர்ல இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. அட என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த 7th B கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூட்டு வராங்க. இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நம்ம விசாரிப்போம், இவங்களுக்காச்சும் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கோம்ல சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் கேட்க, ஆனா அவங்களுக்குமே இப்படி ஒரு பொண்ணு எங்க கிளாஸ்ல படிக்கவே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் பயந்து தான் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் ஏமா பயந்து சொல்றீங்க, உங்க டீச்சர்ஸை பார்த்துலாம் பயப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, அவங்க இல்ல சார் அப்படின்ற மாதிரியும் அங்க மறுக்க, ஹீரோயின் கிட்டையும் உங்க பொண்ணுக்கு வேற யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஸ்வேதான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ஆனா அவளையும் இங்க காணோம், எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் அழுகுறாங்க. சரிம்மா மத்த இடத்துல எல்லாம் தேடி பாருங்க, ராத்திரி வரைக்கும் அவ வேற எங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு வராளான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயினையும் அங்க இருந்து அனுப்ப, இப்ப ஹீரோயினும் மத்த எல்லா இடத்துலயும் வந்து தேடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாம் கேக்குறாங்க. பக்கத்துல
பக்கத்து வீடு, இந்த வீடு, அந்த வீடுன்னு சொல்லி அவங்க ஏரியால இருக்கிற எல்லா வீட்லயும் தான் பொண்ணை பத்தி கேட்க இப்போ ஒரு பயத்தோட நம்ம ஹீரோயின் வீட்ல வந்து உட்காடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுடைய மொபைலுக்கு அவங்க பொண்ணு சரஸ்வதி கால் பண்றாங்க. அம்மா, நான் பள்ளியில தாமா இருக்கேன். பள்ளியில பிரின்சிபல் ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கமா. இங்க ரொம்ப 2 மோசமான ஆண்கள் என் முன்னாடி நிக்கிறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னை வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இன்னும் துடிச்சு போறாங்க. நீ ஒன்னும் பயப்படாதமா, இப்பவே அம்மா பள்ளிக்கு தான் வந்துகிட்டு இருக்க, நீ அங்கேயே இருமான்னு சொல்லி இப்போ அப்படியே போனை பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஓட அப்படி அந்த ராத்திரி அங்க இருக்கிற அந்த பிரின்சிபல் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் ஹீரோயின் ஓடுறாங்க. அப்படி அந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு லாக்அப் இருக்குங்க. அந்த லாக் ரூம்லயும் உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு சரஸ்வதி இருக்காங்க. ஆமாங்க, சரஸ்வதி கிட்ட யாரோ ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க போல. அதுல சரஸ்வதி கீழே அப்படியே படுத்துட்டு இருக்க இதையும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கதறி எழுகுறாங்க. அம்மா, என்னால முடியலமா, நான் போறமா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க பொண்ணு போய் சேர்ற மாதிரியும் காமிக்க அப்பதான் அவங்க பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு போன் இருக்கிறதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த போன்லயும் தான் பொண்ணு இப்படி பண்ண அந்த 2 ஆண்கள் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வீடியோ வேட எடுத்து வச்சிருக்கானுங்க போல. அதை பார்த்துட்டோம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகி அந்த போனை தூக்கி கடாசிட்டு இப்ப தான் பொண்ணை தூக்கிக்கிட்டோம் அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்க அந்த இன்ஸ்பெக்டர் வராரு. என்னமா, உன் பொண்ணு கிடைச்சாலான்ற மாதிரி கேட்க, கிடைச்சாலா, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா சார் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. என்னமா சொல்ற, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியும் கேட்க பக்கத்துல கான்ஸ்டபிளையும் அந்த ஸ்கூலுக்கு போய் உடனே பாரியா அப்படின்னு அவர் அனுப்புறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அங்க போன் கால் வந்ததும் இவங்க அடிச்சு பிடிச்சி பள்ளியில போய் பார்க்கும் போதோ தான் பொண்ணு அந்த நிலைமையில இருந்தா அவளுடைய உசுறு அவளை விட்டு போயிடுச்சு. என்னால அவளை அந்த நிலைமையில பார்க்க முடியல சார். அதனால எனக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போய் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு என் பொண்ணை நான் தூக்கிட்டு போனேன். அப்படி அந்த காட்டுல ஒரு குழிய தோண்டி நானே என் பொண்ணை புதைச்சிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது. என்னம்மா சொல்லியிருக்க, உன் பொண்ணை நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தா உன் பொண்ணை யார் இப்படி பண்ணா அப்படின்றதுக்கான சாம்பிள்ஸ் ஆச்சு நம்ம எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு உன் பொண்ணு போயிட்டான்னு நீயே புதைக்கலாம். இது ஒரு கிரைமுக்கு சமம். இதுக்காக உன்னையே தூக்கி ஜெயிலுக்குள்ள போட முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, சார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். சிங்கிள் மதரா தான் என் பொண்ணை வளர்த்தேன். அதனால தான் முடியாம இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. சரி வாமா, எங்க புதைச்சேன்னு தோண்டி காட்டு, நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த காட்டுக்குள்ளேயும் அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை கூட்டிட்டு போக அப்படியே அவங்க பொண்ணை புதைச்ச இடத்தையும் ஹீரோயின் சொல்றாங்க. அப்படி அதை தோண்டி பார்க்கும் போதோ உள்ள ஹீரோயினுடைய பொண்ணை காணுங்க. என்ன யாருமே இல்லைன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் இங்கதான் சார் புதைச்சேன், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் முடிக்க, என்னமா நேத்துல இருந்து கம்பி கட்டுற மாதிரியான கதையை தான் சொல்லிட்டு இருக்கியே தவிர கண்ணிலையோ ஆதாரத்திலையோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியும் அவர் கத்துறாரு. சார் எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். நேத்து அந்த பள்ளிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரூம்ல ஒரு வீடியோ கிடைச்சது. அதாவது ஒரு போன்ல இருந்து தான் கிடைச்சது. அந்த போன் அங்கதான் தூக்கி போட்டு வந்தேன், அதை போய் எடுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த பள்ளிக்கும் கூட்டிட்டு போய் பார்த்தா இப்ப அந்த பள்ளியில இருக்கிற அந்த ரூம் வேற மாறி இருக்குங்க. நேத்து இருந்த மாதிரியே இல்ல. இதுவும் ஹீரோயின் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அப்ப அங்க போனை வேற தூக்கி போட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த போன் அங்க இருக்கான்ற மாதிரி தேடி பார்க்க அந்த போனையும் அங்க காணுங்க. சார் இவங்க எல்லாரும் இங்க நடிக்கிறாங்க சார். இங்க இருக்கிற இந்த டீச்சர், இந்த ஹெச்ஓடி எல்லாம் உண்மையானவங்க இல்ல சார். ஏதோ பெருசா ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க சார். நம்பாதீங்க சார் அப்படின்ற மாதிரியும் இவங்க கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க. இன்ஸ்பெக்டரும், சாரிமா, என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லாம எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப இப்ப இதுக்கு ஒரே வழி நீதிமன்றம் போறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. அப்படி நிறைய வக்கீல்களை வந்து பாக்குறாங்க. தன்னுடைய நிலைமைய பத்தியும் சொல்றாங்க. ஆனா யாருமே இந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. இதுல ஆதாரமே இல்ல, நீ எல்லாத்தையும் இமேஜினேஷன்ல தான் சொல்றன்ற மாதிரி எல்லா வக்கீலும் தட்டி கழிக்க இப்படி இந்த கதை ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அங்க ராமானுஜம் அப்படின்ற ஒரு மிக சிறந்த வக்கீல் இருக்காருங்க. ஆக்சுவலி அவரு காசு வாங்காமையே நிறைய பேருக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கவரு. உண்மையை மட்டும் தான் பேசுவாரு. இப்ப அந்த வக்கீலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி காமிக்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட தான் இப்ப நம்ம ஹீரோயின் உதவி கேட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்து பரிதாபப்பட்டு அவருமே இப்ப அந்த ராமானுஜம் கிட்ட வந்து, ஐயா உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஆனா அவங்க கதை ரொம்ப சோகமா இருக்கு, ஒரு வாட்டி அந்த கேஸை கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப ராமானுஜமோ ஹீரோயினை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் தனக்கு நடந்த அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல, 7 மாசமா போராடுறேன், என்னால இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுக்க முடியல, நீங்க தான் எனக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், என் பொண்ணை யார் இப்படி பண்ணான்றத கண்டுபிடிச்சு அவனை தண்டிக்கணும்ன்ற மாதிரியும் சொல்ல இப்போ ராமானுஜத்துக்கும் இதை எடுக்கலாமா வேணாமான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. இதை எடுத்தா கண்டிப்பா தோத்து போயிடுவோன்ற மாதிரி அவரு நினைக்கிறாரு. சரி ஓகே சார், நீங்களும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப அப்ப நம்ம ராமானுஜம் ஹீரோயினை கூப்பிடுறாரு. எந்த ஒரு அம்மாவும் தான் பொண்ணுக்கு இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி பொய் சொல்ல மாட்டா. அந்த வச்சு
நான் உன்னை நம்புறேன், இந்த கேஸை எடுக்கிறேன், எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த இடத்துல கேஸையும் ஃபைல் பண்றாங்க. முதல்ல அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்து மேல அந்த கேஸை ஃபைல் பண்ண, ரெண்டாவது இந்த கேஸை இதுவரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடாம ஏன் ஒரு மிஸ்ஸிங் கேஸா கூட தேடாத அந்த இன்ஸ்பெக்டரையும் கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க. முதல்ல அந்த பள்ளி நிர்வாகத்துல இருக்கிற HOD அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த வக்கீல் விசாரிக்க அவங்களுமே உண்மைதான் சார், நாங்க வேணா அட்டண்டன்ஸ் புக்ல இருந்து எல்லாத்தையும் காமிக்கிறோம், சரஸ்வதின்ற நேம்ல அதுவும் இவங்களுடைய பொண்ணுன்னு சொல்லி யாரும் இங்க படிக்கல, இந்த பொண்ணு இதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, சரி இந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல பிரின்சிபல் எங்க இருந்தாரு அப்படின்ற மாதிரி வக்கீல் கேட்கிறாரு. பிரின்சிபல் ஊர்ல இருந்தாருன்னு சொல்ல, அது எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அவர் ஊர்ல இருக்கலாம், அவரை இப்போ கோர்ட்டுக்கு கூப்பிடுங்கன்ற மாதிரி இப்ப ரெண்டாவதா இன்னொரு ஹியரிங்களையும் அவரை கோர்ட்டுக்கு இழுத்து அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி அவர்கிட்ட விசாரிக்கும் போதோ அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இந்த பிரின்சிபலும் 30 வருஷம் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதை வச்சுமே இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டாக இருந்து இந்த பிரின்சிபல் அந்த பள்ளியில இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையை பண்ணிருக்காரு, அதை மறைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட காசு கொடுத்து மறைச்சிருக்காரு, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியும் இப்ப இந்த வக்கீல் வாதாட அங்க பிரின்சிபலோடைய முகம் மாறுது. இதை எல்லாத்தையும் அங்க உட்காந்து ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி துடிக்கிறாங்க. அங்க வக்கீலையும் கூப்பிட்டு, ராமானுஜம் ஐயா, ஆக்சுவலி இந்த பள்ளியோடைய பிரின்சிபல் இவர் இல்ல, நான் பார்த்தது வேற ஒருத்தரை அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் சொல்ல, என்னம்மா சொல்ற, கடந்த 10 வருஷமா இவர் தான் அங்க பிரின்சிபலா இருக்காரு, இவர் இல்லையா, நல்லா பார்த்து சொல்லுன்னு கேட்க, இல்லையா இவர் இல்லைன்ற மாதிரியும் அங்க ஜட்ஜு முன்னாடியும் சொல்றாங்க. இப்போ எதிர்த்தரப்பு லாயரும் எழுந்து, பாத்தீங்களா எல்லாமே இந்த பொண்ணு கெஸ்ஸிங்ல தான் தப்பா சொல்றாங்க, இதை வச்சுக்கிட்டு இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மேல நீங்க எப்படி பழிய போட முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஜட்ஜுமே இந்த கேஸை தள்ளுபடி பண்றாங்க. இது மூலயமா இப்ப நம்ம ராமானுஜம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. இப்ப ஹீரோயினையும் கூப்பிட்டு, இதெல்லாம் முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, கோர்ட்ல வந்துதான் இதெல்லாம் சொல்லுவியா, அவரு பிரின்சிபல் இல்லனா வேற யாரு இருந்தா, 10 வருஷமா அவரு தான் இருக்காருன்னு சொல்றாங்க, அப்ப அது என்ன பொய்யா, சரி ஓகே, இது வரைக்கும் இந்த பள்ளியில பிரின்சிபலா இருந்தவங்களோட போட்டோ எல்லாம் இதுல இருக்கு, இத பார்த்து நீ யாரு அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரியும் அங்க அந்த ஆல்பம் எல்லாம் கொடுக்க, அப்படி ஹீரோயின் முதல்ல ஒருத்தவங்கள கை காட்டுறாங்க, கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு நபரையும் அவங்க கை காட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மென்டலா ப்ராப்ளம் இருக்கு போல, இவ சொல்றதை நம்பி நம்ம வேற கேஸ் போட போயிட்டோம், இதுக்கு மேல இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லி ராமானுஜமும் அந்த கேஸை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல, தான் பொண்ணை இப்படி பண்ணவனை எப்படி தண்டிக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்பதான் அவங்க அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அங்க ஒரு கலெக்டரையும் பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அந்த கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு வருதுங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு மர்ம நபர் வந்து அந்த கலெக்டரை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்ப அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அந்த கலெக்டரை இப்படி பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரியும் அங்க சரண்டர் ஆகுறாங்க. ஏமா இப்படி பண்ணன்னு கேட்கும் போதோ, இந்த கலெக்டரை மட்டும் நான் இப்படி பண்ணல, இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜையும் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொல்லி 3 பேரை நான் போட்டு தள்ளியிருக்கன்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் சரண்டராக மறுபடியும் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. ஜட்ஜுமே அங்க ஹீரோயினை கூண்டுல ஏத்தி எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரியும் கேட்க, இந்த 3 பேரு தான் சார் என்னோட பொண்ணை இப்படி சீரழிச்சாங்க, அதை நான் அந்த வீடியோலயும் பார்த்தேன், அதனால்தான் இவங்க 3 பேரை என் கையால பழி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. அட என்னம்மா, முதல்ல பிரின்சிபல்னு சொன்னேன், அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் போலீஸ் ஆபீசரையும் ஜட்ஜையும் இப்படி பண்ணிருக்க, இதுக்கு மேலேயும் உன்னை வெளியே நடமாட விட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போலீஸ் கஸ்டடியிலையும் நம்ம ஹீரோயினை ஒரு 10 நாளைக்கு போடுறாங்க. அவங்க கிட்ட இந்த 10 நாள்ல விசாரிச்சு உண்மையை வாங்குங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதையும் அந்த வக்கீல் ராமானுஜம் பாக்குறாரு. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணன்ற மாதிரி அவளுக்கும் ஒன்னும் புரியலைங்க. அதே வேளையில அந்த ஊர் முழுக்க இந்த செய்தி பயங்கர காட்டு தீயா பத்துது. இங்க நம்ம ராமானுஜம் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்திருப்பாரு பாத்தீங்களா, அவர் எங்க இருக்காருன்னு கேட்க, அவர் மும்பைல இருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இப்போ அவரை பாக்குறதுக்கும் ராமானுஜம் வர பார்த்தா அது நம்ம ஜீவா தாங்க. அவர் ஒரு டாக்டரா காமிக்கிறாங்க. உங்க ஒய்ஃப் லட்சுமிய பத்தி சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நீங்க அவங்கள எப்படி பாத்தீங்க, உங்களுக்குள்ள என்ன நடந்தது அதெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, மும்பைல நம்ம டாக்டர் வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு நர்ஸா வேலை பார்த்தவங்க தான் நம்ம லட்சுமியா. அப்படி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் இந்த டாக்டர் பார்த்திருப்பாரு. பார்த்த உடனேயே லட்சுமி மேல காதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் காதலிச்சு ஒரு கடத்துல திருமணமும் பண்ணிருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கூட நம்ம பேசி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கணவர் மனைவியா வாழலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவெடுத்திருப்பாங்க. அப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த டாக்டருடைய வீட்டுல திருமணமாகி பல வருஷம் ஆகுது, ஆனாலும் குழந்தை பெத்துக்கலையே அப்படின்ற மாதிரியும் குழந்தை பெத்துக்க சொல்லி ப்ரெஷர் போடுறாங்க. இந்த டாக்டருமே தான் மனைவி கிட்ட இது தொடர்பா பேசும்போதோ அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அட்லீஸ்ட் நம்ம தத்தெடுத்தாச்சு குழந்தைய வளர்க்கலாமேன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆனா அதுலயும் ஹீரோயினுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால
இது தொடர்பா இவங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கு. அந்த சண்டை ஒரு கடத்துல டைவர்ஸ்ல முடிஞ்சிருக்குங்க. சோ அப்படிதான் நாங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். நாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அங்க இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா போல இருக்கு. இதுதான் அவளை பத்தி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்ல, என்ன சார் சொல்றீங்க? அப்போ உங்க மனைவிக்கு பொண்ணு இல்லையா? சரஸ்வதினு ஒரு பொண்ணை காணணும்னு ரொம்ப நாளமா தேடி இங்க உங்க மனைவி ஒரு 3 பேரை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு வேற போயிருக்காங்களேன்ற மாதிரியும் அந்த வக்கீல் கேட்க, ஐயோ சார், எங்களுக்கு தான் குழந்தையே பிறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கனே, எப்படி பொண்ணு இருப்பா அப்படின்னு சொன்னதும் இந்த வக்கீல் இன்னும் ஷாக் ஆகுறாரு. இப்போ ஹீரோயின் இருக்கிற ஏரியாவை சுத்தியும் அவங்களுக்கு எதனா பொண்ணு இருந்தாங்களா, அவங்க பொண்ணோட நீங்க பாத்திருக்கீங்களான்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் கேக்குறாங்க. அவங்களுமே அவங்கள அவங்க பொண்ணோட பார்த்தது இல்ல, ஆனா பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறம் எங்க கிட்டலாம் வந்து விசாரிச்சாங்கன்னு சொல்ல, இப்போ ஒரு காட்டுல போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை அடக்கம் பண்ணதா சொல்லியிருப்பாங்கல்ல, அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேன் கிட்டயும் அன்னைக்கு ராத்திரி எதனா பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த வாட்ச்மேனோ, இங்க அந்த லட்சுமின்ற லேடி நடந்து போனாங்க அன்னைக்கு ராத்திரி, ஆனா அவங்க தனியா தான் போனாங்க. தான் தோல் மேல யாரும் இருக்கிற மாதிரி கைய மேல வச்சுட்டு போனாங்களே தவிர அவங்க பக்கத்துல அப்ப யாருமே இல்ல. அதுக்கப்புறம் குழிய தோண்டாங்க, ஏதோ புதைக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனா அப்பயும் அங்க யாரும் இல்ல அப்படின்னு அவரு அங்க சொல்ல, இதெல்லாம் இந்த வக்கீலுக்கு பயங்கர பிரஷரை கொடுக்குதுங்க. அப்பதான் இந்த வக்கீலுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அதாவது ஹீரோயினுடைய பொண்ணு போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை ஹீரோயினுடைய வீட்டுல இருந்து எடுக்கிறாரு. இப்ப அந்த போட்டோவையும் ஹீரோயினுடைய எக்ஸ் கணவருக்கு அனுப்பி வைக்க, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாருன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரியும் கேக்குறாரு. அதை பாக்குற அந்த கணவரும், இது என் மனைவி தான், அவ சின்ன வயசுல இருக்கும் போது எடுத்த போட்டோ தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க வக்கீல் அங்க சுக்குநூறா ஷாக் ஆகுறாரு. இப்ப உடனடியா அங்க இருக்கிற ஒரு சைக்காட்ரிஸ்டையும் வந்து இப்ப இந்த வக்கீல் மீட் பண்ண, சரஸ்வதி கேஸ் தலைய பிச்சுக்கிற அளவுக்கு குழப்பமா இருக்கு, என்னால என்ன பண்றதுனே புரியல, அவ எவ்வளவு நாள் தான் பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தா, கடைசியில பார்த்தா அந்த பொண்ணே அவதான் போல, அப்போ அவளே தேடிக்கிறாளா, என்ன நடக்குதுன்ற மாதிரியும் அந்த கேஸை பத்தி எல்லா டீட்டெயிலையும் இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்ல, சைக்காட்ரிஸ்டுமே நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஒரு டிசார்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது, சைல்ட்ஹுட்ல இருந்தே அவளுக்கு சில ட்ராமாலாம் நடந்துகிட்டு இருக்கு, மேபி அவளை நான் நேரா மீட் பண்ணி பேசினா உண்மையாலேயே அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஜெயில போலீஸ் கஸ்டடியில இருக்கிற நம்ம ஹீரோயினையும் வந்து இந்த வக்கீல் பாக்குறாரு. ஏமா லட்சுமி, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு இப்படி ஆனது எல்லாத்தையுமே நான் நம்புறேன். உனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அதை நான் உனக்கு கண்டுபிடிச்சு உன் பக்கம் இந்த கேஸை ஜெயிக்க வைக்கவும் உதவுறேன். ஆனா எனக்கு சில உண்மைகள் தெரிய வேணும். இப்போ ஒரு சின்ன டாக்டரை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன். அவரும் உன்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்பாரு, நீ அதை எல்லாத்தையும் சொல்லணும். அந்த டெஸ்ட்டுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்க, அங்க லட்சுமியும் சரி நீங்க என்ன நம்புறீங்கன்னா எதுக்கு வேணாலும் நான் ஓகே சொல்லுவேன்னு சொல்லி அந்த இடத்துக்கும் அந்த சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு வராங்க. சைக்காட்டிஸ்டும் அங்க ஒரு பெட்ல நம்ம லட்சுமியை படுக்க வச்சு, நீங்க இப்போ உங்களுடைய சின்ன வயசுக்கு போக போறீங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள தூங்க வைக்கிறாங்க. இப்ப லட்சுமிக்கு அங்க என்ன சொல்றோம் என்ன பேசுறோம் தெரியாது. அப்படியே அவங்க சின்ன வயசு கதையை அங்க அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரஸ்வதி யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ தான் தான் சரஸ்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, அங்கதான் அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. எவ்வளவு நாள் நம்ம ஹீரோயின் தான் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தது கற்பனை தான், உண்மையாலேயே அது அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் தான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அன்பான அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாவே அவங்களோட வாழ்ந்திருப்பாங்க. ஒரே பொண்ணு அப்படின்றதுனால பாசம் காட்டி தான் அந்த அப்பா அம்மா இவங்களா வளர்த்துருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருப்பாங்க. அவங்க வகுப்புலயே நம்ம லட்சுமி தாங்க, அதாவது இவங்க முழு பேர் லட்சுமி சரஸ்வதி, இவங்க தான் டாப் ஸ்டூடெண்டாவும் இருப்பாங்க. இப்படி ஒரு வேலையில தான் இண்டிபெண்டன்ஸ் டே வருதுங்க. அன்னைக்கு தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பள்ளியிலையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப அந்த பள்ளிக்கு 2 சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. முதல்ல அங்க ஒரு பிரின்சிபல் வந்து பேசுறாருங்க. அந்த பிரின்சிபல் தான் இப்போ கலெக்டர் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வக்கீல் வந்து பேசுறாரு. ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயின் 3 பேரை போட்டு தள்ளிருப்பாங்களே, அந்த 3 பேருமே இவங்க தான். அதே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கும் பிறந்த நாளுங்க. அவங்க அப்படியே எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற பிரின்சிபலுக்கும் கொடுக்கலான்னு வராங்க. ஆனா அங்க அந்த பிரின்சிபல் சீஃப் கெஸ்டா வந்தவங்களோட உட்காந்து தண்ணிய போட்டுட்டு இருக்க, அப்படி அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு வர ஹீரோயினையும் பாக்குறாரு. ஹீரோயினை பார்த்ததும் அங்க அந்த 3 பேருக்குமே மைண்ட் மாறுது. அப்படி அங்க இருக்கிற கதவை சாத்திட்டு தான் அந்த இடத்துல அந்த மிகப்பெரிய கொடூரம் நம்ம ஹீரோயினுக்கு நடக்குதுங்க. இப்ப சாயங்காலம் பொண்ணை கூப்பிடலான்னு சொல்லி அந்த பள்ளிக்கு வர அந்த அப்பா அம்மாவும் தான் பொண்ணை காணோன்ற மாதிரி எல்லா இடத்தையும் தேடுறாங்க. அதாவது ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் எப்படி தேடி இருப்பாங்களோ அதே சிச்சுவேஷன்ல தான் அவங்க தேடுவாங்க. எங்க தெரியும் அந்த பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க பிரின்சிபல் ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற தான் பொண்ணை மீட்டு எடுத்திருப்பாங்க. அப்பதான் பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்குன்ற மாதிரியும் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ உடனடியா தன்னுடைய பொண்ணை அங்க இருக்கிற மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போக, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன் பொண்ணையே அவங்க காப்பாத்துறாங்க.
அப்படி அவங்க பொண்ணை காப்பாத்தின ஒரு டாக்டர் இருக்காங்க. அது நம்ம ராதிகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க. அவங்களுமே ஃபியூச்சர்ல உங்க பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்ல, இதுல அவங்க 2 பேருமே உடைஞ்சு போய் கதறி அழுகுறாங்க. இப்ப தான் பொண்ணையும் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் யார் இப்படி பண்ணா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்ன்ற மாதிரி கேட்கும் போதோ அவங்க உண்மையை சொல்றாங்க. அண்ட் முக்கியமா ஒரு ஆதாரம் இருக்கிறதாகவும் அந்த ஆதாரத்தை நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்தா அவங்க 3 பேரையுமே கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்ல, என்ன ஆதாரம்னு கேட்கும் போதோ இதை எல்லாத்தையும் அவங்க வீடியோ எடுத்தாங்க. ஆனா அந்த வீடியோ டேப்பை நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டேன். இப்பயும் அந்த ரூம்ல தான் அந்த வீடியோ டேப் இருக்குன்ற மாதிரி தான் அப்பா கிட்ட சொல்றாங்க. இப்போ உடனே ஹீரோயினுடைய அப்பாவும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வீடியோ டேப்பை எடுக்கிறாருங்க. அதை கொண்டு வந்து ஒரு வக்கீல் கிட்டையும் கொடுக்குறாரு. இந்த ஆதாரத்தை வச்சு தான் பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க சொல்லியும் அவர் கேட்க, ஆனா அந்த வக்கீல் எதிர்த்தரப்பு ஆளுங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அந்த ஆதாரத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்தும் இந்த கேஸ் செல்லுபடி ஆகலங்க, தோத்து போயிடுது. இதுல நம்ம ஹீரோயினோட குடும்பமே உடைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 பேரை எப்படின்னா பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 3 பேருக்குமே ஒரு பொலிட்டீஷியன் பேக்கப் கொடுக்கறதையும் இவங்க கவனிக்கிறாங்க. இப்ப அந்த பொலிட்டீஷியன் கிட்டையும் இவங்க சண்டை போட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த பொலிட்டீஷியனை இந்த ஹீரோயினோட அப்பா அம்மா கடுமையா பேச, அதுல அந்த பொலிட்டீஷியனுக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. என்னையா அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி ஹீரோயினுடைய அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு வேற யாருமே இல்லாம ஒரு அனாதையா ஆகி ஆசிரமத்துல வளர்ந்து இப்போ ஒரு நர்ஸா மாறி இருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க அனுபவிச்ச வலிய அவங்க பொண்ணு அனுபவிக்கிறதா நினைச்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா இமேஜின் பண்ணிட்டு இத்தனை நாள் அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த உண்மையையும் அங்க சொல்ல, இதை கேட்கிற அந்த சைக்காட்டிஸ்டுமே இதனால்தான் இவ அந்த 3 பேரையுமே சுற்றுக்கா, இதுதான் நடந்தது. இப்படி மென்டல் டிசார்டர் இருக்கிற பொண்ணுக்கு இந்த குற்றத்துக்கான தண்டனை எல்லாம் கிடைக்க கூடாது, அவங்க சிகிச்சை தான் எடுக்கணும். ஒரு வக்கீலா இருந்து அவங்களுக்கு அந்த விடுதலையை வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க, அதுதான் இதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்டிஸ்ட் அங்க இருந்து போறாரு. இப்ப நம்ம வக்கீலுமே அங்க அந்த ஜட்ஜ் கிட்ட வந்து இந்த உண்மையை சொல்லிட்டோம், அடுத்த இயரிங்ல ஹீரோயினை கோர்ட்டுக்கு கூப்பிடக்கூடாது, கோர்ட்ல அவங்க முன்னாடி இதை விவாதிச்சா அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இன்னமும் அவங்களுக்கு அந்த பொண்ணு இருக்கா, அதாவது அது அவங்க பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்றாங்க. இதை நம்ம ட்ரீட்மெண்ட் மூலயமா மட்டும்தான் குணப்படுத்த முடியும், நான் ஆதாரத்தோட வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அதுக்கு ஜட்ஜும் சம்மதிக்கிறாரு. அப்படி அந்த ஹியரிங்லயும் இந்த வக்கீல் நிறைய ஆதாரத்தை முன்வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த 3 பேர் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் பொண்ணுக்கு இதெல்லாம் நடந்ததுன்ற மாதிரி இமேஜின் பண்ணி அவங்க 3 பேரையும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. சோ இதுல அவங்களுக்கு மென்டலா ஹெல்த் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்றது டாக்டர் சைக்காட்டிஸ்டே சர்டிபிகேட்டா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க டாக்டர் கிட்டையும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை சின்ன வயசுலயே ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம ராதிகா, அவங்களையுமே அந்த கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி அவங்க கிட்டையும் நீங்களே சொல்லுங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க, அவங்களும் அப்போ நடந்த எல்லா உண்மையையும் சொல்ல, ஜட்ஜும் இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ இந்த கேஸுக்கான ஃபைனல் ஜட்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அடுத்த நாள் கொடுக்கப்படும், அன்னைக்கு கோர்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க லட்சுமியை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேங்க, அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கும் பிறந்த நாள். அப்பா அவங்கள பாக்குறதுக்கும் அந்த வக்கீல் வர, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு இதே நாள்ல தானே அந்த கொடுமை நடந்திருக்கும், ஆனா இப்போ அதை அவங்க மறந்துருப்பாங்க, அதெல்லாம் அவங்க பொண்ணுக்குன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஜெயிலையும் இந்த வக்கீல் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல, அவங்க ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. அப்படி அந்த ஜெயிலுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு பொலிட்டீஷியன் வந்திருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க நிறைய போலீஸ்காரங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க, என்னன்னு அந்த வக்கீல் வந்து பார்த்தா அந்த பொலிட்டீஷியனையும் இப்ப நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளிடுறாங்க. அது ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்கு அந்த பொலிட்டீஷியனும் ஒரு பங்கா இருந்திருப்பான்ல, அப்படி அவனை பழி வாங்குறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஹீரோயின் பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயினுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஆல்ரெடி 3 பேரு, இப்ப இந்த பொலிட்டீஷியன், இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி கேட்க, நம்ம ஊர்ல பெண்களை தெய்வமா பாக்குறாங்க, ஆனா அதே பெண்களுக்கு தான் நிறைய அநியாயங்களும் நடக்குது, அது எல்லாத்தையும் நிறுத்தணும், சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், அப்படி பண்ணவங்களுக்கு ஜெயில இருந்தே வெளியே வர முடியாத அளவுக்கு கொடுமையான தண்டனைகள் கிடைக்கணும், இதுதான் ஒரே வழி, அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க பல பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியும்ன்ற மாதிரியும் ஆந்திரால இருக்கிற அந்த கோர்ட்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கடைசி ஹியரிங்லயும் சொல்லி முடிக்க, இப்ப அங்க இருக்கிற ஜட்ஜுமே நம்ம ஹீரோயினுடைய கண்டிஷனை பார்த்தோம், அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்தோம், இது எதையுமே அவங்க சுய நினைவுல பண்ணல, அவங்க ஒரு மென்டல் ட்ராமால இருக்காங்க, அதனால அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பாம உரிய சிகிச்சை கொடுக்கணும், ஒரு 6 மாசம் அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க உடம்பு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அவங்கள விடுதலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு.
இப்போ ஒரு 6 மாசத்துல நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு நடந்த கொடுமையில இருந்தோம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்துட்டு அந்த வக்கீலையும் மீட் பண்ணி பேசுறாங்க. என்னை காப்பாத்துனதுக்கும் எனக்கு எவ்வளவு தொலைவு கூட நின்னதுக்கும் நன்றி. இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த கொடுமைக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இதை கேட்ட அந்த வக்கீலும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பதான் அந்த வக்கீலுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. அந்த டாக்டர் சொன்னார்ல நம்ம கிட்ட இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்ட்டு, அப்ப எப்படி இதெல்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துல ஹீரோயினை பார்க்க வந்தா அங்க ஹீரோயின் அவங்க கணவரோட நிக்கிறாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் திருமணத்துக்கு அப்புறம் தான் கணவரோட ஒன்னா இருக்கிற நேரத்துல தான் அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமை அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அங்கேயே கதறி அழுதுருப்பாங்க. தான் கணவர்கிட்டையும் அது எல்லாத்தையுமே சொல்லிருப்பாங்க. முக்கியமா இதுக்கு காரணமா இருக்கிற அந்த 3 பேரை பத்தியுமே அவங்க சொல்ல, அப்ப அவங்க கணவருமே உனக்கு நடந்த இந்த கொடுமைக்கு நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் அந்த 3 பேரோட கதையையும் நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, சரி ஓகே பண்ணலாம். அப்படி அவங்க 3 பேரையுமே கொன்னுட்டு நம்மளும் தப்பிக்கிற மாதிரி ஒரு பிளான பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க இவங்க ஒரு பிளான போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம ஹீரோயினுக்கு பொண்ணு இருக்கிற மாதிரி நீ நடி, ஒரு ட்ராமா இருக்கு, அதாவது ஒரு டிசார்டர் இருக்கு, உனக்கு அந்த டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரியும் எல்லாரையும் நம்பவை, அதுக்கு நீ இது மாதிரி நடிச்சு பிளான் எல்லாம் போட்டு நாடகமானாதான் முடியுன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் முதல்ல அவங்க கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு போற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து தான் பொண்ணோட வாழ்ற மாதிரி அங்க தனியா அவங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு அந்த பள்ளிக்கு போயிட்டு காணாம போன மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரியும் பொண்ணுக்காக தவிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த வக்கீலை பார்த்து அவங்க பண்ணது எல்லாமே அந்த பிளே தாங்க. உண்மையிலே நம்ம ஹீரோயினுக்கு பைத்தியமோ அவங்க மென்டல் ஹெல்த் கூட பாதிக்கப்பட்டு இல்லைங்க, அதுவும் நடிப்பு தான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த 4 பேர், அதாவது 3 பேர் தான் இவங்க டார்கெட் பண்ணிருப்பாங்க. அடிஷ்னலா அந்த பொலிட்டீஷியனை வந்து மாட்டி அந்த 4 பேரையும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு நடந்த கொடுமைக்கு அவங்க பழி வாங்கியிருப்பாங்க. அப்படி அந்த பழி வாங்கிட்டும் இப்ப விடுதலையாகி தான் கணவரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இப்ப இந்த உண்மையை எல்லாத்தையும் அட்லாஸ்ட் இந்த வக்கீலும் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா வக்கீல் அங்க சிரிச்சிட்டு இப்பவாச்சும் உனக்கு நியாயம் கிடைச்சது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த உண்மை இப்ப உங்க 3 பேருக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சோ இது ஒரு படமா பாருங்க, இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் போய் சேரதில்ல. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் நாளைக்கு இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல நிறைய தரமான படங்கள் வர உதவும். அதுக்கு தான் இந்த வீடியோவே. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.